இன்று ஒரு இனிய குரலோடு நாம் ஒரு செய்தியை பகர்வோம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒருவனுடைய உயர்வுக்கும் ஒருவனுடைய தாழ்வுக்கும் எது உரைகளாக இருக்கிறது என்றால், அவன் செய்யக்கூடிய செயல்கள்தான் அவன் இந்த உலகில் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதற்குரிய செய்தியை நமக்கு தருவது அவன் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக. அதுதான் அவனுக்குரிய உரைகளாக நமக்கு அறிவிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் விதியை மதியால் வெல்லலாம் என்று முன்னோர்கள் சொன்னதாக ஒரு சொலவடை உண்டு. விதியினை நம்முடைய ஆறறிவால் வெல்ல முடியுமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். விதி என்றால் என்ன? விதிக்கப்பட்டது விதி. எதனால் வந்தது விதி? பிறவியினால் வரக்கூடியது விதி எனப்படுவது. அந்த விதியினை நம்முடைய மதியால் வெல்ல முடியுமா என்றால், அந்த வினைப்பயன் பொருட்டுத்தான் மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறதா என்பதே விதியால் விளைகின்றது தான் அந்த மதி கூட. அப்படி இந்த மதியால் விதியை வெல்ல முடியுமா என்று பல்வேறு மனிதர்கள் பல காலங்களில் போராடி இருக்கிறார்கள். நான் எவ்வளவோ செயல்களை முன்னெடுத்து சென்றாலும் அது ஒரு 10 அடி நோக்கி போனால் பிறகு 20 அடி பின்னோக்கி வருகிறது என்று பல பேர் சொல்ல நாம் கேட்டிருப்போம். ஆக எது முன்னே வந்து நிற்கிறது என்றால், ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்கிறார். ஆக வினைப்பயன், அதாவது ஊழ் என்பது மனிதர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். வினைப்பயன் என்று முடிவடைகிறதோ அன்றுதான் நமக்கு திருவடி பேறு கிடைக்கும் என்பது நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்ற விதிமுறை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா? அதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா? விதி முன்னே செல்லுமா, இல்லை மதி அதை தொடர்ந்து செல்லுமா? இதற்கு ஒரு தக்க உதாரணம் நாம் மகாபாரதத்திலிருந்தே காண்போம். மகாபாரதம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், ஜனமேஜயன் என்ற மன்னனிடமிருந்து தொடங்குகிறது. அந்த மன்னன் யார் என்றால், பரீட்சித்து மகாராஜாவினுடைய மகன், அபிமன்யுவினுடைய பேரன், அர்ஜுனனுடைய கொள்ளு பேரன். இப்படியாக ஒரு பாரம்பரியம் மிக்கவன் ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயன் காலங்கள் தோறும் வாழ்ந்து கொண்டிருந்த அன்று வேதவியாசரிடம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தினான். அது என்ன விவாதம் என்றால், முக்காலம் உணர்ந்த நீங்கள் அந்த பாரத போரிலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்தி இருக்கலாமே, அதை ஏன் நீங்கள் செய்ய மறுத்தீர்கள்? அதற்கான காரணம் என்ன என்று வேதவியாசரிடம் வினா தொடுத்த போது வேதவியாசர் சிரித்து கொண்டே சொன்னார், எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடந்துள்ளது. நடக்கக்கூடியதை எதையும் விதிப்படிதான் நடந்திருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பேராற்றல் என்னிடம் எதுவும் கிடையாது. அதை தடுக்க வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லை என்று ஜனமேஜயனிடம் வேதவியாசர் கூறுகிறார். அதை ஜனமேஜயன் முற்றிலுமாக மறுதளிக்கிறார். நீங்கள் எல்லா காலங்களிலும் என்னென்ன நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு பெருமகனார். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த போரை தவிர்த்திருக்கலாம், எத்தனை பேர் மடிந்திருப்பதை நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இதை செய்ய தவறியது உங்களுடைய குற்றம் என்று மீண்டும் வேதவியாசரிடம் பெரிய விவாதத்தை உட்படுத்துகிறார். கோபமே வராத வேதவியாசருக்கு கோபம் வரக்கூடிய அளவிற்கு அவன் கேள்விக்கணைகளை தொடுக்கிறான். அப்பொழுது வேதவியாசர் சொல்கிறார், வேண்டுமானால் நான் ஒன்றை சொல்கிறேன், உன்னால் முடிந்தால் அதை தடுத்து நிறுத்திப்பார். விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறதா என்று பார் என்று வேதவியாசர் சொல்கிறார். சரி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஜனமேஜயன் சொல்கிறான். அப்பொழுது வேதவியாசர் சொல்கிறார், இன்னும் 10 நாட்களில் உனக்கு பிரம்ம அத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது. முடிந்தால் அதை நீ தடுத்து நிறுத்திப்பார் என்று வேதவியாசர் ஜனமேஜயனிடம் சொல்கிறார்.
சரி, நான் அதை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். அப்படி தடுத்து நிறுத்தினால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் நீ அதை தடுத்து நிறுத்து, பிறகு என்ன செய்ய போகலாம் என்பதை பற்றி நான் பிறகு கூறுகிறேன் என்று வேதவியாசர் சொல்லி சென்று விடுகிறார். தன்னுடைய அரசவையில் இருந்த அறிஞர்கள், வேள்வி செய்யக்கூடிய பெருமக்களை எல்லாம், சாஸ்திரங்களை அறிந்தவர்களை எல்லாம் அழைக்கிறார். அழைத்து வேதவியாசர் இன்னும் 10 நாட்களில் எனக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடிக்கும் என்று சொல்கிறார். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்த அரசவையிலே இருக்கக்கூடிய பல்துறை அறிஞர்கள் இருக்கிறீர்கள். ஆதலால் நாமெல்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து விவாதித்து இந்த பிரம்மத்தி தோஷம் பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்கிறார்கள். அந்த யோசனையினுடைய முடிவிலே ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். யாகங்கள் நடப்பதின் மூலமாக பிரம்மத்தி தோஷம் பிடிப்பதை தடுத்து நிறுத்தலாம் என்று அவர் கூறுகிறார். அந்த கூற்றினை கேட்ட பிறகு நம்முடைய ஜனமேஜயன் என்ன செய்கிறார் என்றால், சரி, யாக வேள்வி நடப்பதற்கும் யாக குண்டங்கள் செய்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று கூறி வேத சாஸ்திர விற்பனரையெல்லாம், இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திர வல்லுநர்களையும் நீங்கள் அடையுங்கள் என்று ஆணையிடுகிறான் அரசவையிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு. அப்படியே இவர்களும் ஏற்பாடுகள் செய்கிறார்கள். வேள்விகள் தொடங்குகிறது. யாகமும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. யாகத்திலே போட வேண்டிய அத்தனை பொருட்களும் போட்டு அந்த யாகம் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 9 நாள் முடிகிறது. 10வது நாள் வருகிறது. அந்த 10வது நாளிலே பார்வையிடுவதற்காக ஜனமேஜயன் வந்து பார்க்கிறான். ஆம், இன்னும் சில நிமிடங்களில் நாம் விதியை மதியால் வென்று விடலாம் என்று இருமாப்போடு அவன் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்பட்ட அந்த நேரத்திற்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 10 நிமிட நேரத்திலே ஒவ்வொரு யாக குண்டமாக போய் பார்வையிட்டு கொண்டே வருகிறான். அப்படி பார்வையிட்டே கொண்டு வருகின்ற பொழுது ஒரு யாக குண்டத்தின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு வேத விற்பன்னர், அந்த யாகத்தை செய்து கொண்டிருப்பவர் கண்மூடி இருந்தார். கண்மூடி இருந்தவரை பார்த்தவுடன் இவர் உறக்கம் கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்து அவன் அருகிலிருந்த ஒரு தர்பை புல்லை எடுக்கிறான். எடுத்தவன் லேசாக அவர் கை மீது அந்த தர்பை புல்லை தொடுகிறான். தொடுவதற்கு முன்னால் அவர் நல்ல உறக்கத்திலே இருந்த அவர் உறக்கத்திலே ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறார். அந்த கனவு என்னவென்றால், அந்த உறக்கத்திலே நிகழப்பட்டது என்னவென்றால், ஒரு புலியானது அவரை துரத்தி கொண்டு வருகிறது. புலியினுடைய வேக பாய்ச்சலுக்கு ஏற்ப இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கனவிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அவருக்கு தர்ப புல்லை தொட்டவுடன் புலி நம்மை தீண்டி விட்டது என்ற எண்ணத்துடன் அவர் அந்த யாக குண்டத்திலே விழுந்து இறந்து விடுகிறார். ஆக இன்னும் 10 நிமிடத்திலே நிறைவு பெற வேண்டிய அந்த யாக வேள்வியானது இந்த வேத விற்பன்னர் அந்த யாகத்திலே விழுந்து உயிர் நீத்தது. இப்பொழுது அவருக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடித்து விட்டது. ஆக விதியை மதியால் வெல்லலாமா என்றால், விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதற்கு மகாபாரதத்தினுடைய தொடக்க கதையிலே நமக்கு அறிவுறுத்துகிறது. பிறகு வேதவியாசர் வருகிறார். வந்து ஜனமேஜயனிடம் கேட்கிறார், என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாயப்பா, முக்காலம் உணர்ந்த நீங்கள் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் போர் தொடுக்க விடாமல் தடுத்திருக்கலாமே என்று கேட்டாயே, இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்துணை சாஸ்திர விற்பனர்களையும் அழைத்து யாகத்தை நடத்தினாயே, உன்னால் அந்த கடைசி 10 நிமிடத்தில் நடந்த அந்த நிகழ்வு உனக்கு பிரம்மாத்தி தோஷம் பிடிப்பதற்கு காரணமாக அமைந்து விட்டதே, பார்த்தாயா என்று கேட்டார். அப்பொழுதுதான் ஜனமேஜயன் உண்மையை உணர்ந்தான். எது நடக்க வேண்டுமென்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது இந்த உலகில் நடந்தே தீரும் என்பதை வேதவியாசர் சொன்னதன் மூலமாக ஜனமேஜயன் உணர்ந்து கொண்டான். ஆக ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறக்கின்ற பொழுதே நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிப்பயன் பொருட்டு தான் வாழ்க்கை அமையும். அதுதான் முதலிலே சொன்னேன், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். கிடைத்த இந்த பிறவியில் நாம் செய்கின்ற செயல்கள்தான் நாம் எடுக்க போகும் அடுத்த பிறவிக்கான காரணங்களாக அமைந்து விடக்கூடும். ஆதலால் வாழ்கின்ற நேரத்திலே நாம் ஒவ்வொன்றாக யோசித்து செயல்பட வேண்டும்.
வாழ்க்கை என்பது விதிப்பயன் பொருட்டு அமைகிறது என்றாலும் அந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா என்றால் மதியால் வெல்ல முடியாவிட்டாலும் சில மந்திரங்களால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் தடுத்து நிறுத்த முடியுமே ஒழிய முற்றிலுமாக அவற்றை நீக்கிவிட முடியாது. அப்படி விதிக்கு மாறான நிகழ்வு மதியால் வென்றது யாருடைய வாழ்க்கையில் என்றால், ஒரு உதாரணம், மார்கண்டேயனை உயிரை பறிக்க வந்த யமனை சிவபெருமானால் மட்டுமே மார்கண்டேயனை காப்பாற்ற முடிந்தது. விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கு என்று ஒன்று இருக்கும் அல்லவா? அப்படி அந்த விதிவிலக்காய் நிகழ்ந்ததுதான் மார்கண்டேயனுடைய வாழ்வு. ஆக வேறு எதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களிலிருந்து சற்று நீங்கி இருக்கலாம் என்றால், ஔவையார் ஒரு பாடலிலே சொல்கிறார், சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஆக கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தல் அல்ல, சிந்தித்து கொண்டு இருத்தல். சிந்தித்தல் வேறு, உச்சரித்தல் வேறு. உச்சரித்தல் காற்றின் வெளியடையாக செல்லக்கூடியது. சிந்திப்பது என்பது சிந்தனைக்குள்ளே, நம் மனத்துக்குள்ளே இறைநாமத்தை நிலைநிறுத்தி கொண்டு நாம் மனதிற்குள் உச்சரிப்பதுதான். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் என்பது ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் என்று ஔவையார் ஒரு பாடலிலே நமக்கு தெளிவாக சொல்கிறார். மகாபாரத கதையின் மூலமாக விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதும், ஔவையாரினுடைய ஒரு பாடலில் நமக்கு வரப்போகக்கூடிய துன்பங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், துன்பத்தினுடைய தன்மையை கொஞ்சம் குறைக்கலாம் என்பதற்கு நாம் உச்சரிக்க வேண்டிய, அதாவது மனதிற்குள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் எதுவென்றால் சிவாய நம என்ற மந்திரத்தை தினந்தோறும் கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் உள்ளம், அதாவது அகம் மேன்மையுற, அகம் இன்பமுற நாம் அந்த மந்திரத்தை உச்சரித்தாலே வாழ்வில் சில துன்பங்களிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்கலாம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.